Hi viewers, welcome to the channel No More Ignorance of Law. ஒரு மனிதன் தான் வீட்டை விட்டு கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சு அவங்களோட மோட்டார் சைக்கிளையோ இல்லை காரையோ இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையோ யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் முழுசாக கவர்ன் பண்ணுறது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் தான். ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பற்றி சொல்லுங்கள், பிகாஸ் டே டு டே லைஃப்பில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ ரோடில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இல்லை போலீஸ் கிட்ட மாட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைக்கெலாம் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். டிராஃபிக் ஒஃபென்சஸ்லேயே வந்து இருக்கிறதுலே ஒரு ரொம்ப கிராவிட்டியாக இருக்கிற ஒஃபென்ஸ் என்னென்னா ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னு சொல்லலாம். இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வந்து ஹவு கிராவிட்டினா ஒரு வருஷத்தில் ஒரு 2 lakh ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் வந்து 1 lakh கிட்டத்தட்ட வந்து இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தான். அதுலேயே வந்து 77,000 ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஃபேட்டல், அதாவது டெத் ஆஃப் தி பர்சன் அக்கர் ஆகுது. ஸோ நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது வி ஷுட் நாட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு டோன்ட் ட்ரைவ். அப்படியே ட்ரைவ் உங்களுக்கு அவசியமாக ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னா டேக் அ கேப் அண்ட் கோ, ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஆர் ஆஸ்க் சம்ஒன் டு ட்ரைவ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி உங்களை வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாமல் போலீஸ் வந்து யூஆர் கெட்டிங் காட் ஹோல்ட் பை தி போலீஸ் அப்படின்னா fine can be imposed up to 15,000. அதாவது ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவாக போகிறீங்கன்னா 10,000 and 6 months imprisonment ஆர் ஃபைன் மட்டும் கூட போடலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைமும் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 ஃபைன் அண்ட் 1 year and 2 years கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் உங்கள் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ இது வந்து இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட் ஒஃபென்ஸ் வந்து இதுதான். இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் போகிறீங்க, போலீஸ் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, நீங்கள் தி ஆர் சஸ்பெக்டிங் யூ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரெத் அனலைசர் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்டை சப்போஸ் உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா யூ மஸ்ட் நாட் டினை. நான் வந்து இல்லை நான் டெஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 100 ml ஆஃப் பிளட்டில் 30 ml வந்து ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே கேஸ் புக் பண்ணிடுவாங்க, செலான் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டியை நிறுத்தாமல் போகிறீங்க, இல்லை வண்டியை நிறுத்திட்டு சரியாக பதில் சொல்லுன்னா உங்கள் வண்டியை கூட சீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அஃபென்ஸ் வந்து ஒரு கிரேவான அஃபென்ஸ். ஸோ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். நம்ம நிறைய பேர் ரோட்டில் போகும்போது ஈஸியாக மாற்ற விஷயம் ஹெல்மெட் போடாமல் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 2 minutes ரைட் தானே, பக்கத்து வீட்டு வரைக்கும் தானே போகிறோம், பக்கத்து தெருவுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சமயத்தில் ஹெல்மெட் போடாமல் அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி எப்போ நம்ம வெளில போனோம்னா ஹெல்மெட் போட்டு தான் போகணும் அப்படின்றது கம்பல்ஷன். ஸோ 2019க்கு அப்புறம் ஓட்டுறவங்க மட்டும் ஹெல்மெட் போடக்கூடாது, கண்டிப்பாக பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போடணும். அது 2 minutes டிரைவ் இருந்தாலும் சரி, 20 hours டிரைவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் போகணும் 2 பேருமே அப்படின்றது ரூல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி சப்போஸ் நான் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு மாட்டிக்கிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2019 முன்னாடி 100 rupees ஃபைன் கட்டினா போலீஸ் விட்டுருவாங்க அப்படின்ற சூழ்நிலை தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு ரூல்ஸை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மாற்றிட்டாங்க. ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க ஹெல்மெட் போடாமல் போய் மாட்டினாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு 1000 rupees வரைக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் படி அவங்களோட லைசன்ஸை 3 monthsக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு வண்டியில் வந்துட்டு எவ்வளோ பேர் மேக்ஸிமம் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வண்டியில் டிரைவர் ப்ளஸ் 1 person, அதாவது டிரைவர் பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஒரு ஆளாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி பைக்கில் போகிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். கண்டிப்பாக போலீஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2000 rupees ஃபைன் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட் படி 3 months அகெயின் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க உங்கள் லைசன்ஸை. ஸோ அந்த அளவுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஹெல்மெட் போடாமையோ ஒரு வண்டியில் 2 பேருக்கு மேலே போகாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வண்டியில் போகும்போது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் 2 முக்கியமான டாக்குமெண்ட், ஒன்று வந்து டிரைவிங் லைசன்ஸ், ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து 3rd party இன்சூரன்ஸ் பண்ணுறது கம்பல்சரி. ஒரு வெஹிக்கிளை நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டவே முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடலாம்.
அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 6 months வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் லீகலாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ் இருக்கணும். வண்டி ஓட்டுறதுக்கான ஏஜ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவீங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸும் வேலிடாக இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா 5,000 rupees வரைக்கும் ஃபைன் போடுவாங்க அண்ட் ஆல்சோ இம்ப்ரிசன்மெண்ட். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா டிஜிட்டல் காப்பி இஸ் பெர்மனெண்ட். டிஜிட்டல் காப்பினா நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த டிரைவிங் லைசன்ஸையோ இல்லை வந்து அந்த ஆர்சி புக்கையோ ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது பேர் டிஜிட்டல் காப்பி இல்லை. தேர் ஆர் அப்ளிகேஷன்ஸ். டிஜிலாக்கர் அப்படின்னு கவர்மெண்ட்டோட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பிரவாகன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருக்கிறது. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த டிஜிட்டலைட் காப்பி ஆஃப் தி நம்ம இன்சூரன்ஸ் காட்டினீங்க இல்லை டிஜிட்டலைட் காப்பி ஆஃப் தி டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சிங்கன்னா இது வந்து இட் இஸ் அலவுட். ஸோ இதோட லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த 2 ஆப்போடதும் யூ கேன் டவுன்லோட் அண்ட் டூ. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த லைசன்ஸை வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு இப்போ வந்து த லாஸ் ஹேவ் சேஞ்ச். லைக் முன்னாடி வந்து லைசன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா 1 month வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க டு ரெனியூ தி லைசன்ஸ். அந்த 1 monthக்கு மேலே போச்சுன்னா அந்த கம்பீட்டன்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த 2019 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 1 year வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ 1 yearக்குள்ளே வந்து நீங்கள் புது லைசன்ஸை ரெனியூ பண்ணிக்கலாம். அந்த 1 yearக்குள்ளே போகலன்னா திரும்ப எல்லா டெஸ்ட்டும் எடுத்து, அதாவது டெஸ்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே மாட்டக்கூடிய விஷயம் வந்துட்டு ஸ்பீடாக போய் மாட்டுறது நிறைய பேர் மாட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்டில் வந்துட்டு 80 km ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் அவசரமாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட்டாக போய் கண்டிப்பாக ஒரு போலீஸ்கிட்ட மாட்டுவோம். ஸோ அப்படி மாட்டுற பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்பீடிங் இஸ் நாட் அ ரியலி சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த தப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 to 2000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இஃப் யூஆர் ரைடிங் அ மோட்டார் சைக்கிள், கார், லைட் மோட்டார் வெஹிக்கிளாக நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா 1000 to 2000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கூட்ஸ் லாரி அந்த மாதிரி ஒரு ஹெவி மோட்டார் வெஹிக்கிளாக நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணிட்டு போயிட்டு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாமல் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு 2000 to 4000 rupees வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதே அஃபென்ஸை நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக இன்னோவாட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு வர டவுட் வந்து ஸ்பீடிங்கும் ரேசிங்கும் ஒன்றா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸ்பீடிங் இஸ் டிஃப்ரெண்ட், ரேசிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பீடிங் நான் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸ் அஃபென்ஸே கிடையாது. பட் ரேசிங் இஸ் ஆக்சுவலி அ வெரி சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ பைக் ரேசிங் பண்ணுறது, கார் ரேசிங் பண்ண இட்ஸ் டோட்டலி பேண்ட். ஸோ அது வந்து நம்ம பண்ணவே கூடாது பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரேசிங் பண்ணணும். இப்போ ஹைவேஸில் நிறைய பேர் ரேசிங் பண்ணி நாமளே பார்த்துருப்போம். ஸோ அப்படி ரேசிங் பண்ணி மாட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரேசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5,000 rupees ஃபைன். அது மட்டும் இல்லாமல் 3 months இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாட்டி ரெண்டுமே சேர்த்து கூட உங்களுக்கு பெனால்ட்டியாக கொடுக்கலாம். அதே ரேசிங் தப்பை இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் ஃபைன். அது மட்டும் இல்லாமல் 1 yearக்கான இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுப்பாங்க. இல்லாட்டி ரெண்டுமே சேர்த்து கூட உங்களுக்கு பெனால்ட்டியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரேசிங் வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணவே கூடாது அப்படின்றதான் சட்டம். நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே லைக் ரேசிங் பண்ணக்கூடாது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது, டிரைவிங் லைசன்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது, போலீஸ்கிட்ட நம்ம பிடிச்சோம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. லைக் நீங்கள் யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அது தயங்கவே கூடாது. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அது போய் நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டுருவாங்க, நம்மளை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஆர்டிஎலுக்கு போகணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேணாம். ஏன்னா இந்த ஆக்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நன்னோக்கத்தோட எந்த வித ஒரு ரிவார்டும் எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம சமாரிட்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து எந்த விதமான ஒரு சிவில் லயபிலிட்டியோ இல்லை கிரிமினல் லயபிலிட்டியோ, சப்போஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் கிரேவாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸ் உங்கள் மேலே போட மாட்டாங்க. நீங்கள் வந்து நன்னோக்கத்தோடு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த ஒரு லயபிலிட்டி, கிரிமினல் லயபிலிட்டியோ சிவில் லயபிலிட்டியோ வராது. ப்ளஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் வில்லிங்னா நீங்கள் போய் சொல்லலாம். சப்போஸ் வில்லிங் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ முக்கால்வாசி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏன் கிரேவ் ஆகுது அப்படின்னா டைம்லி ஹெல்ப் கிடைக்கிறது இல்லை.
ஸோ நம்ம அந்த டைம்லி ஹெல்ப் கொடுக்க மாட்டேன்றாங்கன்றதுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து போய் ஹெல்ப் பண்ணுறது இல்லை, டைம்லி ஹெல்ப் கொடுக்கறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஸோ இந்த ஆக்டில் வந்து நமக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, நம்ம மேலே எந்த ஒரு அட்வர்ஸான ஒரு எஃபெக்ட்டும் வராது. ஸோ we can go and help. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம ரொம்பவே சீரியஸான அஃபென்ஸாக எதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஜுவனல் ரைடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒருத்தவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வண்டி ஓட்ட முடியும் அப்படின்ற ரூல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே கூட வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தைக்கிட்ட, ஐ மீன் லைக் ஒரு 15 இயர்ஸ் பையன்கிட்டயோ ஒரு 16 இயர்ஸ் பையன்கிட்டயோ இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிற சூழ்நிலை வந்தால் கூட அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதான் சட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுச்சு அப்படின்னா, போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அந்த ஜுவனைலுக்கு வந்துட்டு ஃபைன் போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. பட் அதுவே அந்த வண்டி யாரோடதோ அந்த வண்டியோட ஓனருக்கோ அப்படி இல்லாட்டி அந்த குழந்தையோட கார்டியனுக்கோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கோ 25,000 ருபீஸ் ஃபைன் வரைக்கும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கான இம்ப்ரிசன்மெண்ட்டும் அந்த பேரண்ட்ஸ்க்கு இல்லை கார்டியனுக்கு இல்லை வண்டி ஓனருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதான் சட்டம். இல்லை இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட அவங்களுக்கு பெனால்ட்டியாக கொடுக்கலாம். பிகாஸ் மேக்கிங் அ ஜுவனைல் டிரைவர் பைக் ஒரு காரோ வாட் எவர் இஸ் அ வெரி வெரி சீரியஸ் அஃபென்ஸ் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். ஸோ நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எனி வெஹிக்கிள் கேன் பி யூஸ். ஸோ அதை நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணால் கூட அது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் தான் கவர்ன் பண்ணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் ஏறிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பெனால்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் ஏறி நீங்கள் செக்கிங் வரும்போது மாட்டினீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஆக்ட் படி இவ்வளோ தான் ஃபைன் போட முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதை தவிர போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைனோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட வாங்கவே முடியாது. ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எந்த சுச்சுவேஷனில் எதுக்காக நீங்கள் எந்த காரணத்தை வச்சு இது எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் கொண்டு வரோம், இன்னும் நிறையா இருக்குது அண்ட் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஆஃப் தி லாஸ் அவைலபிள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.